ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் உடைய வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ட்விட்டர் ஆப்பில், அதாவது எக்ஸ் ஆப்பில் வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி மற்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்ட்டை வந்து ரீட்வீட் பண்ணுறதன் மூலமா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதை முதல்ல நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இப்போ ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கேட்டுட்டு இருக்கிறது யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கவும் முடியாது. ஸோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி கிட்ட கேட்கறதா இருக்கலாம், மெயில் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரியான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி கிட்ட கேட்க முடியாது, கேட்டாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எவ்வளோ வேகன்சி வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில், அதாவது மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எவ்வளோ வேகன்சி வந்திருக்கோ அதை ஆட் பண்ணி கொடுக்குறது மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சியோட வேலை. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு 6299 வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சில வேகன்சி வந்துச்சு, அதை ஆட் பண்ணி இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வேகன்சி வருதோ அதை ஆட் பண்ணி கொடுப்பாங்க, ரிசல்ட் வர வரைக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சியோட வேலை. வேகன்சி எப்படி வரும் அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேகன்சியை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுக்குறதன் மூலமா வந்துட்டு அதை டிஎன்பிஎஸ்சி கிட்ட வரும். டிஎன்பிஎஸ்சி அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கேட்கறது வந்து என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட இல்லை, கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். டிஎன்பிஎஸ்சி கிட்ட என்ன கேட்கலாம்னா, சீக்கிரமாக ரிசல்ட் வர்றது, அந்த ப்ராசஸ் சீக்கிரமாக பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம். இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து கேட்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க இல்லையா, ஸோ இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இப்போ இந்த லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 கேட்கறனால அடுத்த குரூப் 4 வராதா, இல்லை அதில் வேகன்சி ரொம்ப கம்மியாயிருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது. அதனாலே நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதும் வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ இதில் வேகன்சி இப்போதைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை ஆட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறது அப்படிங்கிறது மட்டும் தான் இதோட ப்ராசஸ். இதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு குரூப் 4 நமக்கு விடணும் அப்படின்னா, அந்த ஆனுவல் பிளானர் வர டைமில் அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கேட்பாங்க. சரிங்களா? எவ்வளோ வேகன்சி இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு அப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது விடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கும் அந்த ஆட் ஆன் அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ நடக்கிற மாதிரி வந்து ரிசல்ட் வரைக்குமே அந்த ஆட் ஆன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக இது வரைக்குமே லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எல்லாத்துலேயுமே ஒரு 10,000 வேகன்சி அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் எல்லாத்துலேயுமே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை மட்டும் தான் வந்து ஒரு 6300 வேகன்சி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப குறைவான வேகன்சி மட்டும் தான் இப்போ ஆட் ஆன் பண்ணியிருக்கனால, ஸோ அதனால தான் எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வேகன்சியாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இது நீங்கள் கேட்கறதன் மூலமாக தான் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு அந்த வேகன்சி அப்படிங்கிறது ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சரிங்களா? ஏன்னா கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. டிஎம்கேவோட அந்த ஒரு அவங்களுடைய அறிக்கை இருக்குது இல்லையா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அறிக்கை, அதுலேயே வந்து அந்த 5 இயர்ஸில் வந்துட்டு நாங்கள் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே நாங்கள் காலி பணியிடங்களை அரசு பணியிடங்களை நிரப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக கூட வந்து என்னன்னா 55,000 காலி பணியிடங்களுக்கு மேலே வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது, அதை நாங்கள் அடுத்த 1 இயரில் நிரப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அவ்வளோ வேகன்சி வந்து காலியிடமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அரசு நினச்சாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேகன்சி எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கருத்தில் கொண்டு அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 அது பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலே. ஸோ இப்போ இந்த டைம் வரைக்கும் இந்த ஹேஷ்டாக் அப்படிங்கிறது ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் தான் வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,10,000 போஸ்ட்டுக்கு மேலே ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இதுக்கு டிஎன்பிஎஸ்சி காலையிலே வந்து ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா, ரீசெண்டாக வந்துட்டு குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது சம்மந்தமான ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு, ஸோ இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஒரு சில 450 போஸ்ட்டு கிட்ட நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ரிசல்ட் வெளியிடுறதுக்குள்ள, அதாவது இது ரிசல்ட் வந்து செப்டம்பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே எவ்வளோ காலி பணியிடம் வருதோ அதெல்லாமே நாங்கள் ஆட் பண்ணி இதிலே ஆட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து என்னன்னா ரெடியாக தான் இருக்காங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்குள்ள அவங்க ஒரு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேகன்சியை இதிலேயே இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இதன் மூலிமா என்னன்னா, அந்த பார்டரில் இருப்பாங்க இல்லையா, ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் வந்துட்டு வாய்ப்பு இழக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் கிடைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 10,000 வேகன்சிங்கிறது குறைஞ்சபட்சம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 6,600 வேகன்சிக்குள்ளே இதாக ஸ்டக் ஆகி நிற்குது இல்லையா, ஸோ இதனால தான் இந்த இது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வேகன்சியாச்சும் ஃபில் பண்ணணும் இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. சரிங்களா? எவ்வளோ இயர் 10,000 வேகன்சி மேலே ஃபில் பண்ணும்போது இந்த இயரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வேகன்சி வேணும் அப்படின்னு கேட்குறது எந்த ஒரு தப்பும் இல்லை. இதுக்கு தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இதன் மூலமாக தான் அடுத்த இயருக்கும் வேகன்சி போதுமான அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்.
நான் உங்களுக்கு தேவையான அந்த மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா போதும், அதுலேருந்து மணி வந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அகாடமியோட ஒரு இதாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ரிசல்ட் லேட்டாக வந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் நடக்கலனாலும் சரி, எதை பற்றி அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா மாணவர்களாகி நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். சரிங்களா, ஸோ அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது இப்போ எடுத்திருக்காங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. ஸோ இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதன் மூலமா ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நமக்கு இது எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா, ஸோ அதனால் இந்த ஒரு அழுத்தம் இருக்கிறது மூலமா வந்துட்டு இவ்வளோ பேர் இது வேகன்சி வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்மியாக ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதுலேயும் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் வந்துட்டு வேகன்சி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் வேகன்சி கம்மியாக ஒரு எக்ஸாம் வராதுன்னு நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா 2026 எலெக்ஷன் வருது, கட்டாயமாக நெக்ஸ்ட் இயர் நமக்கு எக்ஸாம் இருக்கும், வேகன்சி கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அழுத்தம் இந்த இயர் நீங்கள் வந்து கொடுங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அல்லது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் ரீட்வீட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க. அந்த குரூப்புக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எல்லா அப்டேட்டும் வரும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.